அனைவருக்கும் வணக்கம். என்னோட கசின் வந்து கனடாலேருந்து இங்கே வந்தபோது டின்னருக்கு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். சரி, எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் நாங்கள் பார்த்தோம். பேசிக்கலி வந்து நாங்கள் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்காக பார்த்தோம். அப்படி பார்த்து நாங்கள் முடிவு பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கிற இந்த ஹேவன் சம்பூர்ணா தான். அதை பற்றின வீலாக் தான் இதில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேவன் சம்பூர்ணா இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நாங்கள் எங்கள் வண்டியை வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் விட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கிற 200 ஃபீட் ரோட்டில் அந்த சிக்னல் தாண்டினோன்னே லாஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த எண்டு லெஃப்ட்டில் தான் இது இருக்குது. அதாவது ஃபீனிக்ஸ் மால் போகிற வழியிலேயே அந்த மெயின் 200 ஃபீட் ரோட் லெஃப்ட்லேயே இருக்குது. இது அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் படிக்கட்டு ஏறி அங்கே போனோம். ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல டீசெண்டான ஒரு ப்ரெட்டி குட் ஆம்பியன்ஸாக தான் இருந்தது. பான் அப்பிட்டேன்னு சொல்லி ஃப்ரெஞ்ச்லேயே அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தாலே சில செலிப்ரிட்டிஸ் யாரெல்லாம் வெஜிடேரியன்ஸுங்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாட் ஃபார் த டே, அப்புறம் அவங்களோட இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் எது மஸ்ட் ட்ரை டிஷ்ஷஸுங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதோட பேசிக் இன்டீரியர்ஸ் வந்து எந்த தீமில் இருக்குது அப்படின்னா, பொதுவாக வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் அவங்கள பற்றின ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனும் அந்த மாதிரி கொடுத்து தான் மோஸ்ட்லி அந்த இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கர லேவிஷான இதெல்லாம் இல்லாமல் சிம்பிள், பட் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நமக்கு தெரிஞ்ச சுந்தர் பிச்சை, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், சில ஃபன்னியான கோட்ஸ் மாதிரிலாம் கூட இருந்தது. இப்போது இந்த கேக்கை பற்றி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெர்னாட் ஷா பற்றி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்விஸ் பிரெஸ்லி, இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் பற்றின அந்த இதெல்லாம் வால் ஹேங்கிங்லாம் இங்கே இருந்தது. அதெல்லாமும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இதோ இப்போ கூட இங்கே இந்த வால் ஹேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின், அல் பசினோ, அதுக்கப்புறம் இந்த பீட்டில்ஸ் கார், இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய பேர் பற்றின இதெல்லாம் இங்கே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிளில் வந்து போய் நாங்கள் ஆக்குபை பண்ணி உட்காந்தோம். ஸோ இதுதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வைட் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் நிறையவே இருந்தது. ஸ்டார்டர்ஸு, சூப்பு, இந்தியன் கரீஸ், அதுக்கப்புறம் தந்தூரி பிரெட் வெரைட்டி. இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம குவிசின் வந்து நார்த் இண்டியன், ஏஷியன் அண்ட் கான்டினென்டல் ஃபுட் இது எல்லாமே இருந்தது. இவங்க மெனு கார்ட்லேயுமே சில க்ரியேட்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரொம்ப தெரிஞ்ச நமக்கு ஃபேமஸான சில படங்களோட ஸ்டில்லை யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்து சில விஷயங்கள் கன்வே பண்ணுறது, அப்புறம் அனிமேஷன் வச்சு சில சொல்கிறதுங்கிற மாதிரி அதுவுமே நல்லா க்ரியேட்டிவாக நல்லா இருந்தது பார்க்க. நாங்கள் வந்துட்டு 1/2 டொமேட்டோ சூப்பும் அதுக்கப்புறம் வந்து விஸ்கான்சின் சீஸ் சூப் வித் கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணோம். அதை தவிர வந்து ஷெஃப் ஸ்பெஷல் தந்தூரி பிளாட்டரும் ஆர்டர் பண்ணோம். இங்கே ஜிடி நாயுடு அவர்களுக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா, அதுக்கப்புறம் இந்த லசானியா நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இந்த லசானியாவோட அந்த பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதாவது ரொம்ப லிக்விஃபைடாக அப்படி இதுவாகவும் இல்லாமல் அதே மாதிரி ஓவர் சீஸியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கரெக்டான அந்த ஃபார்முலாவில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங்குமே பார்த்தா வந்து ஓவர் டூ ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப பிளாண்டாகவும் இல்லாமல் கரெக்டான இதில் இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிடும்போது எங்கள் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாமல் அதே நேரத்தில் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற வகையில் அந்த டிஷ் வந்து ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லசானியாவை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கார்லிக் நான், பட்டர் நான், அதுக்கப்புறம் ரோட்டி, அதோட வந்து பன்னீர் மக்கானி அண்ட் வெஜ் கறி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். கார்லிக் நான், ரோட்டி எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக நல்ல தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து குட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக டெசர்ட் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சிஸ்லர் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ நல்லா அந்த சிஸ்லிங் ஹாட்டில் அதில் அந்த சாக்லேட்ஸை ஊற்றி இதுவாக கொடுத்தாங்க. ப்ரௌனிலையுமே மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே நல்ல இதுவாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்லா அந்த சிஸ்லிங் ஹாட்டில் வந்து அந்த சாக்லேட்ஸை ஊற்றி அந்த ஐஸ்கிரீமோட இதில் நல்ல பயங்கரமாக இருந்தது. பட் எனக்கு பர்சனலி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பார்க்கலாம் சூப்பராக இருந்தது. மேலோடு எடுத்து சாப்பிடவும் நல்லா தான் இருந்தது. பட் இந்த சிஸ்லரில் இருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த அடியில் வந்து கொஞ்சம் பேர்ன்ட் ஆகிற டேஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மேபி ஒரு சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு பர்சனலி வந்து அது கொஞ்சம் பேர்ன்ட் அவுட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மேலோடு எடுத்து சாப்பிடும்போது இட் வாஸ் குட் அண்ட் ஓவரால் ப்ரெசன்டேஷன் அண்ட் இதெல்லாம் நல்லா தான் இருந்தது.
பொறுமையாக அதை சாப்பிடும்போதே வேரி டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி அதுவும் ஒரு மாதிரி நல்லா வயிற்றுக்கு மட்டும் இல்லாமல் மைண்டுக்கும் ஒரு நல்ல ஃபுட்டாக இருந்தது. எனக்கு பர்சனலி இந்த கோட் ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி இங்கே தான் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வெஜிடேரியனுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இந்த பிராட் பிட் மாதிரி சில பேர்லாம் வெஜிடேரியன் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது. எங்கள் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பினோம். ஓவரால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ப்ரெசன்டேஷன் வைஸ், ஆம்பியன்ஸ், ஃபுட்டு, குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. டெஃபினெட்லி வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு இது வர்த் த மணி தான். அதே மாதிரி நாங்கள் வீக்கெண்ட் தான் போனோம் அப்படின்னா கூட இங்கே வந்து இந்த கூட்டம்லாம் பயங்கரமாக இல்லாமல் அன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு நல்ல அமைதியாகவே சாப்பிட முடிஞ்சுச்சு. ஸோ எனக்காக வெஜிடேரியன் இது ட்ரை பண்ணோன்னா இதை நீங்கள் பண்ணுங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் எங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணோம், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் see with yet another interesting content. Until then, it's Prabhu signing off from you. நன்றி, வணக்கம், bye.